ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுவிதமான பொட்டேட்டோ கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாம். எப்பயும் நம்ம பண்ணுற உருளைக்கிழங்கு மசாலாவோட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான்ஸ்டிக் கடாயை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சாட் பண்ணலாம். தனியாவோட வாசனையும் ஜீரகத்தோட வாசனையும் உங்களுக்கு நல்லா வரணும். அது வரைக்கும் நல்லா சாட் பண்ணுங்கள். இப்போ முந்திரி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 6லேருந்து 8 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தான். முந்திரி சேர்த்துட்டு 2 வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடலாம். இது எப்படின்னாலும் நம்ம அரைக்க தான் போதும். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்து சாட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதை அரைக்க வச்சிடலாம். அது ஆறிட்டதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே கடாயில் 2 தக்காளியை நல்லா ஜூஸியாக அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தக்கையாக இருந்தால் ஓகே. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணி விடுங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த ஆனியனும் முந்திரியும் அதை ஆறிட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். அந்த ஜாரில் இருந்த மிச்சத்தையும் தண்ணி சேர்த்துடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எடுத்துக்கும். இந்த அளவுக்கு கொதி வந்துட்டதுக்கப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். தோல்லாம் நீக்கிட்டு இந்த அளவுக்கு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 6லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. 8 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிடுச்சு. நம்மளோட சுவையான புதுவிதமான மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, காஞ்ச வெந்தய கீரையை கசக்கி இப்படி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த புதுவிதமான பொட்டேட்டோ கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.